கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய துவங்குகின்றேன். சூரியன் இன்றி பூமி சுழலாது, அதுபோல பெண்கள் இல்லாமல் இவ்வுலகம் இயங்காது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று கூறுவர். ஆனால் நான் கூறுகிறேன், பெண்கள் நம் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, அவர்கள் தான் நம் நாட்டின் உயிர் நாடி. ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் வாங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கடமைகள் செய்தே மனை வாழ்த்தர செய்பவள் அன்னை என்றார் பாரதி. ஒரு பெண் தன்னை தரமுயர்த்துவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தரமுயர்த்துவதற்கு சமமாகும். பெண்ணை வளர்கவென்று குத்திடுவோமடா, பெண்ணை வளர்கவென்று குத்திடுவோமடா என்னும் பாரதியின் பொன்னான மொழிகள் நிச்சயம் உயிர் பெறும். சாதனை பெண்கள் என்றால் நம் நினைவிற்கு வருபவர்கள் ஔவையார், மதர் தெரேசா, இந்திரா காந்தி மற்றும் பலர். ஏன் இவர்கள் மட்டும்தான் சாதனை பெண்களா? கிடையவே கிடையாது. இந்த பூமியில் உள்ள அனைத்து பெண்களும் தினம் தினம் தம் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சாதனை புரிந்தார்கள் தானே உங்கள் கேள்வி. நாம் கொடுக்கும் இம்சைகளையும் தொல்லைகளையும் தாங்கிக் கொண்டு நம்மை பார்த்துக் கொள்வதே மிகப்பெரிய சாதனை தான். இதனை தான் நம் தளபதி கில்லி திரைப்படத்தில் அந்நியர் தினத்தன்று மட்டும்தான் அன்னையை போற்ற வேண்டும் என்று இல்லை என்பது போல் மகளிர் தினத்தன்று மட்டும்தான் மகளிரை பாராட்டுவது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது என்பது போல் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான இடத்தையும் மரியாதையும் கொடுத்தாலே அவர்களை நான் தினமும் போற்றுவதற்கு சமமாகும். இறுதியாக அன்னை புகட்டுவதில் அன்னை, அறிவை போதிப்பதில் ஆசிரியை, அனுவரைப்பில் சகோதரி, மனைதோட உணையாடுவதில் சிறந்த துணைவி, இப்படி எங்கும் எதிலும் நிறைந்திருப்பது பெண்மை. எனவே பெண்மையை போற்றிடுவோம், பெண்மையை கொண்டாடுவோம், பெண்மையை பாதுகாப்போம் என்று கூறி சிறப்பான இந்த பொன்னாளில் மகளிர்